அருள்மிகு பழையாறை வடதளி சோமேஸ்வரர் திருக்கோவில். பழையாறை சோமேஸ்வரர் திருக்கோவில் அல்லது பழையாறை வடதளி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். அதாவது பழையாறை மற்றும் வடதளி என்று ஆகியது இப்போது. அதாவது பழையாறை வடதளி என்றால் சோமேஸ்வரர் கோவிலும் அது பழையாறை என்ற ஊரில் இருக்கிறது. மற்றும் வடதளி என்றது இந்த கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த இரண்டு கோவிலையும் சேர்த்து அப்பர் பெருமானால் தேவார பாடல் பாடியுள்ளார். அதாவது பழையாறை கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதாவது கும்பகோணம், பட்டீஸ்வரம், முளையூர், அவ்வூர் வழியாக இந்த பழையாறை அடையலாம். இது அவ்வூர் ரூட்டில் முளையூரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் பட்டீஸ்வரமிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவில் காவேரி தென்கரை தலங்களில் 24வது சிவஸ்தலமாக விளங்குகிறது. அதாவது பழையாறையில் சுவாமி சோமநாதேஸ்வரர் மற்றும் சோம கமலாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அம்பாள் சோம கமலாம்பிகை. மற்றும் வடதளியில் உள்ள சுவாமி தர்மபுரீஸ்வரர், அம்பாள் விமலநாயகி. இந்த கோவில் ஒரு தேவார வைப்பு ஸ்தலமாக விளங்குகிறது. இக்கோவிலின் தல வரலாறு: முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனத்தை நீக்க தேவர்களிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்போது அசுரர்கள் இதை கண்டு கருடனுடன் சண்டையிட்டன. அப்பொழுது குடத்தில் இருந்து 3 துளிகள் நெல்லி வனமான இத்தலத்தில் சிந்தி அத்துளிகள் சிவலிங்கம், அம்பிகை, தீர்த்தம் ஆகிய 3ஆயின. கருட தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு உயர்ந்த நிலையை அடையலாம் என்பது நம்பிக்கை. கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. இவ்வூரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிகொண்டான் ஆறும் திருமலராயன் ஆறும் ஓடுகின்றன. முடிகொண்டான் ஆறு முற்காலத்தில் பழையாறு எனப்பட்டதால் அதன் கரைகளில் உள்ள ஊர்கள் பழையாறை எனப்பட்டது. அதன் வடகரையில் உள்ள ஊர்கள் பழையாறை வடதளி என்றும் அழைக்கப்பட்டது. இத்தல சிறப்பு என்னவென்றால், பல்லவ மன்னர்களுக்கு அடங்கி சோழர்கள் சிற்றரசாக இருந்த காலத்தில் இவர்கள் வாழ்ந்த இடம் பழையாறை. பிற்கால சோழர் ஆட்சியில் இவ்வூர் 2வது தலைநகரமாக மற்றும் சோழர்களின் அரண்மனை இருந்த இடமாக சோழன் மாளிகை எனும் தனி ஊராக உள்ளது. தேவார காலத்தில் முளையூர், பட்டீஸ்வரம், சக்திமுற்றம் மற்றும் சோழன் மாளிகை ஆகிய 4 ஊர்களில் சோழர்களின் 4 படைப்பிரிவுகளாக விளங்கி உள்ளது. இவ்வூர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் பழையாறை நகரம் என்றும், 8ஆம் நூற்றாண்டில் நந்திபுரம் என்றும், 9, 10ஆம் நூற்றாண்டில் முடிகொண்ட சோழபுரம் என்றும், 12ஆம் நூற்றாண்டில் ராசபுரம் என்றும் வழங்கப்பெற்றுள்ளது.
பழையாறை 4 சிறு பிரிவுகளாக சோழர் காலத்தில் விளங்கியுள்ளது. அதாவது வடதளி, மேற்தளி, கீழ்த்தளி, தென்தளி என 4 வகையாக பிரிக்கப்பட்டு 4 வகையான போர் வீரர்கள் வாழ்ந்த இடமாக திகழ்கிறது. இந்த கோவில் திருநாவுக்கரசரின் தேவார பாடல் பெற்ற தலமாக திகழ்கிறது. சமணர்களால் மறைக்கப்பட்டு, அதாவது கோவில் மூடப்பட்டு இருந்த காலத்தில் அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட பெருமான் வீற்றிருக்கும் வடதளி தலம் முளையூரில் உள்ளது. அந்த தலம் தர்மபுரீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தல தீர்த்தம் சோமா தீர்த்தம் மற்றும் ஜடாயு தீர்த்தம். இந்த கோவில் ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் என்றும், இக்கோவிலின் பெயர் அருள்மொழி தேவாச்சரம் என்றும் அழைக்கப்பட்டது. குந்தவை பிராட்டியார் இவ்வூரில்தான் ராஜேந்திர சோழனை வளர்த்தாள். இவ்வூரை சுற்றி நல்லூர், திருவலஞ்சுழி, சக்திமுற்றம், பட்டீஸ்வரம், அவ்வூர் என்றும் 5 தலங்கள் உள்ளன. இவைகளை ஒரே நாளில் தரிசனம் செய்தால், அதாவது தட்சிணாய புண்ணிய காலத்தில் வழிபட்டால் மிக மிக ஒரு நல்ல வாழ்வை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்வூரில் மங்கையர்க்கரசி நாயனார் பிறந்தார். அவருக்கு இக்கோவிலில் ஒரு திருவுருவ சிலை வைக்கப்பட்டுள்ளது. மங்கையர்க்கரசி நாயனார் இவர் முடிகொண்ட சோழனின் மகள் என்பது சிறப்பு. இந்த தலம் அமர்நீதி நாயனார் பிறந்த தலமாகவும் விளங்குகிறது. இந்த கோவில் 2016ஆம் ஆண்டில் குடமுழுக்கு கண்டு இக்கோவில் பழமை மாறாத இடிபாடுகளுடன் உள்ள ராஜகோபுரம் காணப்படுகிறது. மற்றும் பலிபீடம், நந்தி மண்டபம், மூன்று தளங்களை கொண்ட உள் ராஜகோபுரம் காணப்படுகிறது. அதற்கு அடுத்து உயர்ந்த தளத்தில் மூலவர் சந்நிதியும் காணப்படுகிறது. அம்மன் சந்நிதி மொட்டை கோபுரத்தில் இருந்து உள்ளே சென்றதும் வலதுபுறத்தில் அம்மனுக்கான தனி சன்னதி உள்ளது. சோம கமலாம்பிகை சந்நிதி. இச்சந்நிதியின் வெளியில் வீர நரசிம்மர் சிற்பங்கள் கிழக்கு புறத்தில் உள்ளன. மற்றும் வீரன் ஒருவன் உடைவாளை உருவியபடி நிற்க, அவனது தலையின் மீது சிவன் தன் வலது காலை ஊன்றியுள்ள மற்றும் இடது காலை தன்னுடைய தலைக்கு மேல் கொண்டு வந்து வலது கையை தொட்ட நிலையில் உள்ள காட்சி உர்துவ தாண்டமாக வடிக்கப்பட்டுள்ளது. சிவனின் முகம் தற்போது சிதைந்த நிலையில் உள்ளது.
அந்த வீரன் 3ஆம் குலோத்துங்கனாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அம்மன் சந்நிதிக்கு செல்லும் படிக்கட்டுகள் தென் திசையில் உள்ளது. வீர நரசிம்மனின் சிற்பங்கள் கிழக்கு புறமாக உள்ளது. மூலவர் சந்நிதியில் முன் மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை ஆகியவை கொண்டு அமைந்துள்ளது. மூலவர் சந்நிதிக்கு உயர்ந்த தளத்தில் படியேறியே செல்ல வேண்டும். அதாவது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலில் காணப்படும் ராஜகம்பீர மண்டபத்தை போல் இது உள்ளது. மற்றும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு முன்பே இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. தேர் போன்ற அமைப்பை காண முடிகிறது. மண்டபத்தில் விநாயகர், ராவணன், கைலை நாயகர், அதாவது ராவணன் கைலை மலையை தூக்கி நிலையில் சிவன் காணப்படுகிறார். அவரை கைலாசநாதர் என்றும் அழைக்கிறார்கள். உள் மண்டபத்தில் சூரியன், சந்திரன், ஞானசம்பந்தர், அதாவது நால்வர், ஷேக்லியார், மங்கையர்க்கரசியார் சிற்பங்களும் காணப்படுகின்றது. கருவறையில் மூலவர் லிங்கமேனியாக உள்ளார். அழகிய விமானத்துடன் கூடிய கருவறை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் தட்சிணாயமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா காணப்படுகிறது. மற்றும் வீரை துர்காக்கான தனி சன்னதி போல் உள்ளது. வீர துர்கா சிலை மிக அற்புதமாக இங்கே உள்ளது. இது முழுக்க முழுக்க சோழர் காலத்தின் சிற்பக்கலைக்கு சான்றாக உள்ளது. மற்றும் திருச்சுற்றில் விநாயகர் தனி சன்னதி கொண்டுள்ளார். வள்ளி தேவசேனாவுடன் சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் உள்ளார். மற்றும் சண்டிகேஸ்வரர் நவக்கிரக சன்னதிகளும் காணப்படுகிறது. இந்த கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் ரயில் மார்க்கத்தில் உள்ள தாராசுரம் ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பழையாறை வடைதளி கோவில் உள்ளது. மற்றும் பட்டீஸ்வரமில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மற்றும் நந்திபுரத்து விண்ணகர திவ்யதேச கோவிலிலிருந்து இந்த கோவில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். நன்றி, வணக்கம்.